பஞ்சகவ்ய மெடிசின் தயார் பண்ணோன்னா பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை. நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குது, சமையல் செய்துக்க பாத்திரம் இருக்குது, அதில் செஞ்சு பண்ணலாம். ஒரு கோமியம் சப்போஸ் டிஸ்டில் பண்ணோன்னா ஹார்ட்லி ஒரு 1000 ரூபாய்க்கு இல்லைன்னா 2000க்கு கிடைக்கும். அதே இல்லைன்னா மண் பாத்திரம்ல செஞ்சிடலாம். அது பசு இருந்தால் தான் சாயில் பியூரிஃபிகேஷன்ஸ் ஆகும். பசு இருந்தானா நீர் பியூரிஃபிகேஷன்ஸ் ஆகும். பசு இருந்தானா அனல் பியூரிஃபிகேஷன்ஸ் ஆகும். பசு இருந்தானா காற்று பியூரிஃபிகேஷன்ஸ் ஆகும். பசு இருந்தால் தான் ஸ்கை பியூரிஃபிகேஷன் ஆகும். பஞ்சகவ்ய மெடிசின் தயார் பண்ணோன்னா பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை. நம்ம வீட்டில் என்ன பாத்திரம் இருக்குது, சமையல் செய்துக்க பாத்திரம் இருக்குது, அதில் செஞ்சு பண்ணலாம். ஒரு கோமியம் சப்போஸ் டிஸ்டில் பண்ணோன்னா ஹார்ட்லி ஒரு 1000 ரூபாய்க்கு இல்லைன்னா 2000க்கு கிடைக்கும். அதே இல்லைன்னா மண் பாத்திரம்ல செஞ்சிடலாம். அது ஸோ தேர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி. So very low investment, I can say not zero, but low investmentல பண்ணலாம். ஓகே, ஒரு சிம்பிள் நம்ம வீட்டில் பாத்திரம் எல்லாம் இருக்குது. அந்த இதுக்கு என்ன தேவை, ஒரு விஷல் தேவை, ஒரு கடாய் தேவை, கரண்டி தேவை, அது எல்லாம் வீட்டில் இருக்கும். அதிலே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஸ்லோலி க்ரோ பண்ணிவிட்டு ஒரு பெரிய லெவலில் போனோன்னா அப்போனா 1 லட்சம் 2 லட்சம்க்கு மேலே தேவை இருக்குது. இதுக்கு அது பெரிய லெவலில் போயிட்டா தான் அவ்வளோ தேவை இருக்கும். ஸ்மால் லெவலில் அதே தேவையில்லை. எல்லாம் இதில் பஞ்சகவ்யா தயார் பண்ணதுக்கு மண் பாத்திரம் இஸ் த பெஸ்ட். அதில் எவ்வளோ கிடைக்கும், 100 ரூபாய் 200 ரூபாயிலே கிடைக்கும். அதில் தயார் பண்ணியிருக்கலாம். அதை பசுக்கு ட்ரெயின்ட் பண்ணியிருப்போம். பசுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். பால் கறக்கணுன்னா பசுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா, அப்புறம் தானே பசு பால் கறக்குது. அது மாதிரி கோமியம் கலெக்ட் பண்ணதுக்கு பசுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ட்ரைனிங் கொடுத்துச்சின்னா அங்கே போயிட்டு நான் பசு கோமியம் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துச்சின்னா நம்ம பேட் கண்டக்டர் பாத்திரமில் அதை கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்து வந்திருக்கலாம். பாத்திரம் தான் கலெக்ட் பண்ணோம். கீழே கொட்டுச்சின்னா அது யூஸ் ஆகாது. அது அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் யூஸ் ஆகும், விவசாயம்க்கு மட்டும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஹியூமன் மெடிசின்ஸ்க்குனா கீழே கொட்டுச்சின்னா யூஸ் ஆகுது. காரணம் கோமியா இஸ் ஹேவிங் த செல்ஃப் எலக்ட்ரிசிட்டி. ஓகே, அது கீழே கொட்டுச்சின்னா கிரவுண்ட் ஆகும், அது பவர் போகும். ஸோ அது பவர் போகக்கூடாதுன்னா வி ஆர் கலெக்டிங் இன் டு த பேட் கண்டக்டர் பாத்திரம். அது வாங்கி அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஆவி பண்ணியிருப்போம், டிஸ்டில் பண்ணியிருப்போம். கோமியம் டிஸ்டில் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் மாறுது, கலர் மாறுது. இத்தனை நாள் ஆயிடுச்சுன்னா டேஸ்ட் அப்படியே தான் இருக்கும். இல்லைன்னா பச்சை கோமியம் வச்சுருப்பீங்களான்னா இப்படி நாள் போயிருக்குதுன்னா டேஸ்ட்டு ரொம்ப கஷாயமாக இருப்போம், குடிக்க முடியாது. 1 வீக் அப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் குடிக்க முடியாது, அந்த மாதிரி கஷாயமாகும். ஆவி கோமியம் பண்ணிட்டோன்னா த டேஸ்ட் அண்ட் கலர் வில் பி ஃபிக்ஸ். ஸோ ஆவி கோமியம் தான் கொடுப்பாங்க. இல்லைன்னா நிறைய பேர் பச்சை கோமியம் டைரெக்டு யார்கிட்ட வீட்டில் பசு இருக்குதுன்னா பச்சை கோமியம் சாப்பிடுவாங்க. தட் வில் ஆல்சோ பி எஃபெக்டிவ் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். நிறைய ப்ராடக்ட் இருக்குது, லைக் விளக்கு இருக்குது, தூபத்தி இருக்குது. இது மாதிரி விளக்கு இருக்கும், தூபத்தி இருக்கும், பஸ்மா இருக்கும், நிறைய ப்ராடக்ட் செய்யலாம். அதில் 46 ஸ்டாண்டர்ட் மெடிசின்னா ஆவி கோமியம் 16 வெரைட்டி இருக்குது. 16 வெரைட்டினா புனர்நவா கம்போசிஷன் 1, மருது பட்டை கம்போசிஷன்ஸ் 1, அப்புறம் மந்தார் பட்டை கம்போசிஷன் 1, துளசி கம்போசிஷன் 1, அப்புறம் சிறிய நங்கை கம்போசிஷன் 1, பெரிய நங்கை கம்போசிஷன் 1, நீலவேம்பு கம்போசிஷன் 1. அது மாதிரி 16 கம்போசிஷன்ஸ் இருக்குது. அது 16 கம்போசிஷன்ஸே கனவட்டி இருக்குது. அது சாரம்ல கோலி தயாராகும். அது ரெண்டுமே. அப்புறம் சின்ன குழந்தைக்கு எல்லாம் நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டுட்டு இருக்கும், அது தனியே. லேடிஸ்க்கு ஃபர்டிலிட்டி செக்ஷன்ஸ்க்குனா ஒன்று தனியாக இருக்கும். லைக் ஜென்ரல் மூச்சு எல்லாம் பார்த்ததுக்கு ஒரு தனியாக இருக்கும், ரைட். ஸோ இது அப்புறம் கொஞ்சம் லேகியம் மாதிரி தயார் பண்ணியிருக்கு. அது லேகியம் மாதிரி இருக்குது, அது கொடுத்துருக்கலாம். அப்புறம் 5 டைப் ஆஃப் ட்ராப் இருக்குது. நோஸ் ட்ராப் இருக்குது. நோஸ் ட்ராப் இது ஒரு பிரீத்திங் பிரச்சனை வந்துச்சுன்னா நோஸ் ட்ராப் போட்டலாம். கண்ணுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்ணுக்கு ஒரு தனியாக ட்ராப் இருக்குது. காதுக்கு நிறைய ட்ராப் இருக்குது. அது மாதிரி ஒரு ட்ராப் செஞ்சுருக்கு. இது எல்லாம் சேர்த்து 46 வரும். தட் இஸ் த ஸ்டாண்டர்ட். நம்ம நாட்டு பசு
அப்புறம் நாட்டு பசு மாதிரி வேறே நிறைய இருக்குது. ஜெர்சி, ஹாலிஸ்டியன், ஃப்ரீஜியன், கிராஸு இது எல்லாம் அது தனியாக ஜீவுகள் இது. அது பசு இல்லை. பசுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டி அதில் இல்லை. லைக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நாட்டு பசுக்கு 2 கொம்புக்கு நடுவில் ஒரு நரம்பு போகுது, அது பேர் சூரியகேத்து நரம்பு. இது நரம்பு வேறு ஜீவுகளுக்கு இல்லை, நாட்டு பசுக்கு தான் இருக்குது. அந்த நரம்புல தான் எல்லா சன் எனர்ஜி, மூன் எனர்ஜி, மார்ஸ் எனர்ஜி, எல்லா பிளானட் எனர்ஜி அதில் இதை ரிசீவ் ஆகிட்டு பசு திமில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த எனர்ஜி அது சாப்பிட பொருளை என்ன மேஞ்சிக்கு வந்து அதில் மிக்ஸ் ஆகிட்டே தான் ஜீரணம் ஆகும். ஜீரணம் ஆகிட்டே ஸ்ப்ளீட் ஆகும். மூணு டைப் ஸ்ப்ளீட் ஆகும்னா பூமி தத்துவம்னா சாணம், மதுர் ரசம்னா பால், கசாய ரசம்னா கோமியம், இது வந்துடும். இது ப்ராசஸ் வேறு ஜீவிகளுக்கு இல்லை. அதனால் கிராஸ், ஹாலிஸ்டியன், ஜெர்சிக்கு பசு சொல்லக்கூடாது. அது பசுவே இல்லை, அது கவு சொல்லிக்கலாம். ஏன்னா கவு இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் பசு இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பசுக்கிட்ட தான் இருக்குது, அந்த ஜீவிகள்கிட்ட இல்லை. ஸோ டோட்டலி anatomy and physiology of a நாட்டம் பசு, anatomy of physiology of other cows is totally different. எல்லாம் ஒன்று இல்லை, எல்லாக்கு இருக்குது. If you see the old history of the 15th century, பார்ப்பீங்களான்னா 360 breed இந்த நம்ம நாட்டில், 360 breed இந்த நம்ம நாட்டில். ரைட்டு, பிரிட்டிஷ்கார் போயிட்டாங்க 1947. நம்ம நாட்டிலே 250 breed இந்த. அப்புறம் 1947க்கு அப்புறம் இது ஒரு 75 years ஆயிடுச்சு. இதில் தான் குறைஞ்சிச்சு, நிறைய குறைஞ்சிட்டே இப்போ 100 பக்கத்தில் தான் இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் 16 breed பசுக்கு, 1 2 இல்லை, 16 breed. கன்னியாகுமரியில் இங்கே சித்தூர் வரைக்கும் போவீங்களான்னா 16 breed. உடனே தமிழ்நாட்டில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன்னா, எல்லாம் 16 breed இப்போ இருக்குது. தமிழ்நாட்டில் 16 breed, இப்பவே 16 breed இருக்குது. குவான்டிட்டி கம்மி இருக்குது. ஒரு பிரீடுக்கு ஒரு குணம் இருக்குது. அதுக்கு பால் வித்தியாசம் இருக்குது, ரைட்டு, கோமியம் வித்தியாசம் இருக்குது, சாணம் வித்தியாசம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். குஜராத்தில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் பிரீட்னா கீர் பிரீடு. கீர் பிரீடுக்குன்னா அதை கஃபம் தோஸ் ரிகவர் பண்ணதுக்கு எல்லா கவ்யா யூஸ் ஆகும். பட் தமிழ்நாட்டிலே பிரீட் இருக்குதுன்னா ஒரு எக்ஸாம்பிள் காங்காயம். நான் வாத்தம் தோஷ் இந்தனா காங்காயம், கோமியம், சாணம், பால் தான் பெஸ்ட்டு. ஓகே, இந்த பசு நிறைய பால் கறக்குது, அது ரொம்ப குணம் கம்மி. இந்த பசு பால் ரொம்ப கம்மி கறக்குது, குணம் அதிகம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் 16 breed 1 லிட்டருக்கு மேலே இல்லை, எல்லாம் 1 லிட்டருக்கு கம்மி தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் எல்லா 16 breedக்கு கோமியம் இஸ் த பெஸ்ட் குவாலிட்டி மெடிசின் கம்பேர்ட் டு கீர், கம்பேர்ட் டு அதர் breeds. வாட் இஸ் த ஜோக்ராஃபிக்கல் பெனிஃபிட் பசுவில் இருக்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். இப்போ பாருங்கள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி எல்லாம் நிறைய டெவலப் ஆக போகுது. இது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் என்ன ஆக போகுது, மண் கட்டப்போகுது, நீர் கட்டப்போகுது, ரைட்டு, ஃபயர் எலிமெண்ட் கட்டப்போகுது, காற்று கட்டப்போகுது. ஸ்கை விஷயம் இப்போ சயின்டிஸ்ட் யோசிக்க மாட்டாங்க, பட் ஸ்கை கட்டப்போகுது. இது பியூரிஃபிகேஷன் பண்ணலைன்னா என்ன ஆகும், மண் இப்போ கட்டப்போகுது, எல்லாம் கெமிக்கல் போட்டுட்டு நாஸ்தி பண்ணுறாங்க. அட்லாஸ்ட் என்ன ஆகும், இப்போ தண்ணி ஃபுல்லாக பால்யூஷன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு ஆற்று தண்ணி குடிக்க முடியாது, இதே ஒரு டேங்க்கு தண்ணி குடிக்க முடியாது. ஸோ தண்ணி அந்த லெவலுக்கே பால்யூட் ஆகிருக்குது. காற்று சரியாக மூச்சு இல்லை. இஃப் யூ சி த சென்னை எத்தனை இருக்குது, 16% மேலே ஆக்சிஜன் கிடைக்குது அங்கே. நமக்கு மூச்சுக்கு தேவையே 21% ஆக்சிஜனு. ஸோ காற்று கட்டு போயிடுச்சு, ரைட்டு, ஃபயர் கட்டு போயிடுச்சு, எல்லாம் 5 எலிமெண்ட் கட்டு போயிடுச்சு. இப்படியே டெவலப்மெண்ட் ஆயிருக்கோன்னா அட்லாஸ்ட் என்ன ஆகும், சுனாமி வந்துடும், ஆர்த்குவேக் வந்துடும், பயங்கர புயல் வந்துடும். இதுதான் எல்லாம் வரும். ಇದಕ್ಕೆ ನಿತ್ಯದಕ್ಕೆ ಪಶುದ ವಲ್ಲಿ இருக்குது. ஸோ பசு இருந்தால் தான் சாயில் பியூரிஃபிகேஷன்ஸ் ஆகும், பசு இருந்தானா நீர் பியூரிஃபிகேஷன்ஸ் ஆகும், பசு இருந்தானா அனல் பியூரிஃபிகேஷன்ஸ் ஆகும், பசு இருந்தானா காற்று பியூரிஃபிகேஷன்ஸ் ஆகும், பசு இருந்தால் தான் ஸ்கை பியூரிஃபிகேஷன் ஆகும். பாருங்கள், இப்போ சென்னையில் வந்து இருக்கீங்க,
சென்னையில் ஒரு ஆக்சிஜன் மீட்டர் போட்டுட்டு பாருங்கள், 16% மேலே இருக்குது ஆக்சிஜன். அதே ஆக்சிஜன் மீட்டர் இங்கே நம்ம கௌஷாலாக்கு வந்து செக் பண்ணிங்க, இங்கே உங்களுக்கு 22-23% ஆக்சிஜன் கிடைக்கும் டியூ டு பசு. ஏன்னா பசு பச்சை சாணம்ல நிறைய ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நாளைக்கே மூச்சுக்கு நல்லா காற்று வேணும்னா பசுக்கிட்ட தான் போகணும். நாளைக்கு உங்களுக்கு மண் ஃபுல்லாக கெமிக்கல் போட்டுட்டு பொல்யூட் ஆயிடுச்சுன்னா பசு சாணம் தான் யூஸ் பண்ணணும். ஃபயர், பியூர் ஃபயர் வேணும்னா உங்களுக்கு நெய் ஃபயர் இஸ் த பியூர் ஃபயர். அதுதான் தேவை. காற்று பியூரிஃபிகேஷன்ஸ் பண்ணோன்னா பசு கோமியம்ல தான் பியூரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கலாம். சென்னை போயிட்டு இதே சென்னையில் கட்டர் இருக்குது, கட்டரில் தண்ணி போகுது, அதான் ஃபஸ்ட் குவாலிட்டி தண்ணி போகுது, குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. ஏன் அதை செக் பண்ணுவீங்கன்னா பிஹெச் வேல்யூ 3 இருக்கும், 3-4 இருக்கும். நம்ம பாடி பிஹெச் வேல்யூ 7.2 பக்கத்தில் பிஹெச் வாட்டர்னா நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா அதை குறைஞ்சிச்சு நம்ம குடிக்க முடியாது. ஸோ யூ டூ ஒன் எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு கட்டரில் ஒரு தண்ணி எடுத்து வாங்க, பிஹெச் மேபி 3 or 4, ஒரு 10 லிட்டர். அந்த 10 லிட்டர் கட்டர் வாட்டரில் ஒரு 1/2 லிட்டர் கோமியம் போட்டுங்க. கோமியம் போட்டுட்டு 3 ஹவருக்கு அப்புறம் அந்த தண்ணி லேப்க்கு எடுத்து போயிட்டு செக் பண்ணுவீங்களான்னா பிஹெச் வில் பி 9. பிஹெச் சேஞ்ச் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ப்ரூஃப் தட் கோமியோ கேன் ஃபில்டர் சொல்ல முடியாது, பட் பியூரிஃபிகேஷன். கோமியோ கேன் purified the water element, gomium can purify the air element, sani can purify the soil element. So நம்ம உலகத்துக்கு அர்த்தಕ್ಕೆ காப்பாற்றிருக்கணும்னா பசு காப்பாற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனிமலுக்கு என்ன டெஃபினிஷன் இருக்குது அந்த டெஃபினிஷன்ல பசு இல்லை. ஒரு சாஸ்திரம் சொல்லுவாங்க, திலம் ந தானியம் பசுவோ ந காவ. இது தானியம்ல எள்ளு இருக்குதா, எள்ளு தானியம் மாதிரி தெரியும், பட் இட் இஸ் நாட் தானியம், அதுக்கு மேலே இருக்குது. அது மாதிரி பசுவோன்னு காவ, நாட்டம் பசு மாதிரி இருக்கும், பட் பசு இல்லை, இது தேவகள் தான். அதுக்கு நான் சயின்டிஃபிக் ப்ரூஃப் கேட்குறீங்களான்னா கொடுக்கலாம். சயின்டிஃபிக் ப்ரூஃப். வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஏ மோஷன்? சிட் இருக்குது, அதுக்கு என்ன டெஃபினிஷன்ஸ்? வேஸ்ட் மெட்டீரியல் ஆஃப் த பாடி, அதுதானா? யூரின் என்ன? வேஸ்ட் லிக்விட் மெட்டீரியல் ஆஃப் த பாடி, தட் இஸ் த யூரின். இப்படி வேஸ்ட் லிக்விட் மெட்டீரியல், நான் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன், அதில் நியூட்ரிஷன் இருக்குது. தண்ணி குடித்தானே என்ன ஆகும்? நியூட்ரிஷன் பாடிக்கு போகும். பாடியில் இருக்குது கார்பன் ப்ளஸ் அதர் வேஸ்ட் மெட்டீரியல் யூரின்லேயே வெளியே வந்துடும். ஸோ சப்போஸ் குடிக்கிற தண்ணியில் 100 யூனிட் ப்ரோட்டீன் இருக்குன்னா அவுட்புட்டில் என்ன இருக்கும்? மேபி 5 யூனிட். 95 யூனிட் பாடி வில் பி கன்சியூம்ட். இது தானே இருக்கும். பசுவில் இது இல்லையே. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிங்க, ஒரு பசுக்கு ஒரு நாளில் எவ்வளோ தண்ணி கொடுக்குறீங்க, எவ்வளோ தண்ணி கொடுக்குறீங்களா, அதுக்கு நியூட்ரிஷன் வேல்யூ செக் பண்ணிங்க எவ்வளோ இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு அப்புறம் பால் வந்துடும், கோமியம் வந்துடும், சாணி வந்துடும், அதை செக் பண்ணிங்க. சப்போஸ் 100 யூனிட் கொடுத்துருக்கீங்களான்னா அவுட்புட் வில் பி 1000 யூனிட். பட் வேறு ஜீவிகளுக்கு என்ன இருக்கும்? 100 யூனிட் கொடுக்கலீங்கன்னா அவுட்புட் வில் பி 10 யூனிட். ஸோ தட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் யூரின் அண்ட் மோஷன்ஸ். ஓகே, பட் ஹியர் பசுக்கு என்ன ஆகுது? யூ ஆர் கிவிங் 100 யூனிட், அவுட்புட் இஸ் 1000 யூனிட். ஸோ சயின்டிஃபிக்கலி யூ கான்ட் சே திஸ் இஸ் த மோஷன் அண்ட் திஸ் இஸ் த யூரின். ஸோ கோமியம் இஸ் நாட் ஏ யூரின் அண்ட் கவு டங் is not a liquid waste materials. அதுதான் அதர்வ வேதில் ஒரு சுக்தி இருக்குது, காவோ சுமஷ்ய பிரதமஷ்ய பக்ஷ. அது மீனிங் என்ன? காவோ நான் பசுல என்ன நமக்கு பொருளை கிடைக்குது அது பட்சணம் பண்ணலாம். இட் இஸ் குவாலிட்டி ஆஃப் பக்ஷணம், சாப்பிடலாம். அது காவோ சுமஸ்ய யா சாப்பிடலாம், பிகாஸ் பசுல என்ன கிடைக்குது தட் கரெக்டர் இஸ் எக்ஸாக்ட்லி மேட்ச் வித் த மூன். ஸோ மூன் நிலாக்கு என்ன கரெக்டர் இருக்குது, சேம் கரெக்டர் இஸ் ஹேவிங் த கோமியம், சாணம் அண்ட் பால். இல்லை வெட்டினரிக்கு மெடிசின் பண்ணல, பட் பசு ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மூலிகையில் தான் எல்லாம் பார்த்துருப்போம். அப்புறம் பஞ்சகவ்யா அதிக பசுக்கு யூஸ் ஆகும். ஸோ வி ஆர் ட்ரைங் டு பி resolve the veterinary problem through the Panchagavya and Mulgi. That is our veterinary part. That is not very big part, only a small one chapter will be there. How to maintain pasu health biotically. So here we will use the kitchen remedies, one, plus ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಕಡಿಕದೆ ಎಲ್ಲ ಗ್ರಾಸ್ ಮೂಲಿಗೆ ಎಲ್ಲ இருக்குது. Second and third is the Panchagavya. இது மூணுல தான் பசு ஹெல்த் பார்த்திருக்கோம்.
See, here we have combined three things. மூணு ஐட்டம் இருக்கு. First, Panchagavya is not a drugs. It is not a drugs. It is totally food supplementary. Okay. So, இது ஒரு நோய் இருந்தானா அந்த நோய் பார்க்கணும் கிளியர் பண்ணோன்னா 3 பார்ட் இருக்குது. One part recovery by Panchagavya, that is only 40%. Not 100%, only 40%. Another 40% we will take care about the Pathyam. So Pathyam is a very big chapter here. 80%. 20% சொல்ல முடியாது. என்ன பேஷண்ட்டு என்ன கரெக்டர் இருக்கும், அவர் என்ன கிரக தோஷம் இருக்கும், அவருக்கு அவர் என்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அது போகாது. ஸோ வி ஆர் எனி நோய் டேக்கிள் பண்ணோன்னா வி செப்பரேட் இன் டு 3 parts. Panchagavya recovery only 40%. 40% Pathyam, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. 80% only we take care. 20% depend upon the patient character. அதை நம்ம கரெக்டர் மாற்ற முடியாது. படிச்சு ஆள் வர்றாங்க. ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரி லெவல் வரைக்கும் ஆள் இங்கே படித்து போயிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய செக்ரட்டரி இங்கே படிச்சிருக்காங்க. ஐஏஎஸ் எல்லாம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. பட் அப்போவே ஒரு ரொம்ப கம்மி படித்து ஆள் தான் ஜாஸ்தி வருவாங்க. ஸோ நான் என்ன ட்ரை பண்ணியிருப்போம், இதே ஒரு சயின்ஸு ஃபோட்டோ விஷன்லேயே தயார் பண்ணியிருப்போம். I will convert that knowledge into the photo visions. ஸோ யாருக்கு நிறைய படிக்க தெரியலன்னா அதை ஃபோட்டோ பார்த்துட்டே அந்த விஷயம் புரிஞ்சு மாதிரி பண்ணியிருப்போம். அதுதான் இங்கே நிறைய போஸ்டர் தயார் பண்ணியிருக்குது. ஒரு பழைய காலத்து ஒரு கோயிலில் ஒரு ஃபோட்டோ பார்ப்பீங்கன்னா பசு பாடிக்கு உள்ளே எல்லாம் கடவுளே ஃபோட்டோ போட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ இப்போ புது படைக்கால் என்ன சொல்லுவாங்க, பசு பாடியில் கடவுளே ஃபோட்டோ எல்லாம் போட்டுட்டு தான் இது தேவையில்லாமல் விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ டு எக்ஸ்பிளைன் திஸ் சயின்ஸ் ஐ ஹவ் மேட் இட் எ ஃபோட்டோ. தேர் ஐ ஹவ் ரிமூவ்ட் த ஆல் காட் பிக்சர்ஸ் and I have put it that God representative element molecular structure into that photo. So suppose ஒரு பழைய காலத்து ஃபோட்டோ பார்ப்பீங்களா, பசுக்கு இங்கே நாக்குக்கு மேலே சிவன் ஃபோட்டோ இருக்கும். So who is சிவன்? சிவன் இஸ் த சிம்பிள் ஆஃப் பாய்சன். பிகாஸ் சிவன் கடவுளே மட்டும்தான் பாய்சன் டைஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வாட் ஐ டிட், சிவன் எடுத்துட்டேன், அப்புறம் அங்கே பாய்சன் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஃபோட்டோ போட்டுட்டேன். ஓகே. பசு கால் இருக்குது. பசு காலில் பார்ப்பீங்களான்னா இஃப் யூல் கோ டு த நார்த் இந்தியா, த யூபி அண்ட் அந்த பக்கம் போவீங்களான்னா பசுக்கு 4 காலில் 4 ஆத்து ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. கங்கா, ஜமுனா, சர்ஜு, சரஸ்வதி ஃபோட்டோ போட்டு இருப்பாங்க. யூ கோ டு த பஞ்சாப் குருத்வாரிலே ஃபோட்டோ கிடைக்கும். அங்கே என்ன போட்டிருப்பாங்க, ஜேலம், வியாஸ், சென்னாவ் ஆத்து ஃபோட்டோ போட்டு இருப்பாங்க. ரைட்டு. சவுத் இந்தியாவில் கோயிலில் பார்ப்பீங்களான்னா காவேரி, பம்பா, வேகவதி, கிருஷ்ணா, இந்த ஆத்து. பட் தீம் இஸ் ரிவர். தீம் இஸ் ரிவர். ஏன்னா ஒரு இடத்துல என்ன ஆற்று இருக்குது அந்த ஆற்றுனா. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? நான் பசு கால் இஸ் த வாட்டர் அங்கே தண்ணி ஜென்ரேட் ஆகும். ஸோ திஸ் ஐ ஹவ் ப்ரூவ்ட் இட். இந்த பூமியில் பசு நடக்குது, அந்த பூமிக்கு உள்ளே தண்ணி இருக்கும், நீர் இருக்கும். அதுதான் நம்ம பழைய காலத்தில் அங்கேனா அதை நீர் கடவுளே ஃபோட்டோ அங்கே போட்டிருந்தாங்க, ஆற்று கடவுளே போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பேக் சைட்லேயே சாணி வருது, அங்கே பார்ப்பீங்களான்னு லட்சுமி ஃபோட்டோ போட்டு இருக்குது. ஸோ வாட் ஐ டிட், லட்சுமி ரிமூவ் பண்ணிட்டு ஹூ இஸ் லட்சுமி? ஆக்சிஜன் இஸ் த லட்சுமி. ஸோ ஆக்சிஜன் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அங்கே போட்டு இருக்குது. ஸோ பர்டிகுலர் தட் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ் த ஆக்சிஜன்ஸ். அதுதான் சாணி வெளியே வருதுன்னா சாணியில் 23% ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அது ஒன்று ஃபோட்டோ இருக்குது. அதே மாதிரி நம்ம பாடியில் ஒரு 7 சக்கரா இருக்குது. சஹஸ்ரா சக்கரா, ஆக்யா சக்கரா, விஷுத்தி சக்கரா, அனஹாத் சக்கரா, மணிப்பூர் சக்கரா, சுவாதிஷ்டான் சக்கரா அண்ட் ஆக்யா சக்கரா. சக்கரா இஸ் நத்திங் பட் ஏ மோட்டர், அன்விசிபிள் மோட்டர். இது அன்விசிபிள் மோட்டர்ல தான் நம்ம பாடி நடக்குது, போயிருக்குது. ஸோ இது எல்லாம் 7 சக்கரா, நான் 7 மோட்டரு எல்லாம் RPM கரெக்டாக இருந்தனா நமக்கு இதோ ஒரு நோய் வராது. இது RPM சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நோய் வந்துடும். ஸோ ஹவு டு பேலன்ஸ் திஸ் RPM ஆஃப் த சக்கரா? ஸோ அதுக்குன்னா நம்ம அல்ல கவ்யா இருக்குது. லைக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, சஹஸ்ரார் சக்கரா சரி பண்ணோன்னா நெய் சாப்பிடணும்.
அனஹாத் சக்கரா சரி பண்ணோன்னா பசு பால் சாப்பிடணும். மூலதார் சக்கரா சரி பண்ணோன்னா மோர் குடிக்கணும். ஓகே, ஸோ அது சயின்ஸ் அந்த போஸ்டரில் இருக்குது. இப்படி சூரியன்லே அப்புறம் எல்லா கிரகங்களே தட் காஸ்மிக் எனர்ஜி நம்ம பூமியில் வருது. இப்படி காஸ்மிக் எனர்ஜி நம்ம பசு சூரிய கேத்து நாடி ரிசீவ் பண்ணிட்டு திமிலுக்கு கொடுத்து இருக்குது. அந்த திமிலில் இப்படி டைஜஷன் சிஸ்டம்க்கு போயிருக்குது. இப்படி டைஜஷன் சிஸ்டமில் வெளியே வருது. அந்த படமில் இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபோட்டோ எல்லாம் பண்ணியிருக்குது. ஒரு ஃபோட்டோவில் ஒரு சயின்ஸ் இருக்குது. காரணம் அதுதான், யார் கம்மி படிக்கலைன்னா அவருக்கு ஃபோட்டோ பார்த்து புரிஞ்சிருக்கணும் விஷயம். இட் இஸ் ஜஸ்ட் லைக் ஒரு யூனிவர்சிட்டி சொல்லிக்கலாம். பட் நாட் அந்த மாதிரி பெரிய யூஜிசி யூனிவர்சிட்டி. இது கிராமத்து யூனிவர்சிட்டி. ஸோ கிராமத்து ஞானம் வளர்கிறதுக்கு இது ஒரு கிராமத்து யூனிவர்சிட்டி ஐ கேன் சே. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.